ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4 உடைய அதிகாரப்பூர்வமான விடையை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் குறிச்சிருக்க ஆன்சரை வந்து செக் பண்ணி பார்த்து எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வந்தாள் அப்படிங்கிறதா வினைமுற்று. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். வா என்ற வேர்ச்சொல் வினைமுற்று வந்து வந்தால் தான். வந்த ஆல முடிஞ்சதுனால இது பெயரெச்சம் வரும். ஊல முடிஞ்சதுனால வந்து ஊல முடிஞ்சதுனால இது வினையெச்சம் வரும். வந்தவர் அவர் இவர்னு முடிஞ்சால் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வரும். நம்மளாம் இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேர்ச்சொல் பார்க்கும்போது. ஓகேங்களா? அடுத்து வந்து ராமன் வந்தான். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், அதனாலேயே இது எழுவாய் தொடர் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதனாலவே இது ஈஸியாக போட்டலாம். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஓர் அடியுள் முதல் 3, 4 அதாவது 1வது சீர், 3வது சீர், 4வது சீர் இந்த சீர்களில் முதல் எழுத்து அளவத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அது என்னன்னு கேட்டிருக்காங்க. 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு நம்மளுக்கு தெரியும். 1, 3, 4 இருந்தால் அது வந்து மேற்கதுவாய் எதுகை. ஓகேங்களா? 1, 2ல் வந்தால் இணை எதுகை, 1, 3ல் வந்தால் பொழிப்பு எதுகை. அந்த மாதிரி அந்த டேபிள்ஸை போட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை. அது பார்க்காதவங்க கீழே நான் திரும்ப டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷார்ட்கட்டோட நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். நனந்தலை உலகம். இது வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு கொஸ்டின். ஏன்னா போன வருஷம் குரூப் 4லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நனந்தலை உலகத்துக்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. இப்போ நனந்தலை உலகத்தோட பொருள் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 5வது பாருங்கள், ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மானத்தை பணம் காக்கும். அடுத்து மோனை சொல்லை கண்டறிகன்னு சொல்லி நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார் போற்ற வந்தாயோ. இதில் வந்து மோனை சொற்கள். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. அப்போ பார்த்தீங்கன்னா நற்றமிழ் நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால அது மோனை சொற்களாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா இது வந்து ஒற்றுமை இல்லாத தன்மையை குறிப்பிடுது. ஒரு நெல்லிக்காய் மூட்டை கொட்டினீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பரவி ஓடும், ஒற்றுமை இல்லாமல். அதை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினா. மீனாட்சி சுந்தரம் தலா புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கு என்ன வினா அப்படின்னா தலா புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின். செந்தமிழ் அப்படின்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம், அதனால் இது வந்து பண்பு தொகை வரும். அடுத்து காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுனா தண்டியல் அலங்காரம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து 11வது புக்கில் நியூ புக்லேயே இருக்குது, படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தண்டி அலங்காரம். அடுத்து பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறதா வந்து திருக்குறளினுடைய ஒரு கடைசி 3 சீரில் கொடுத்துட்டாங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 12 பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூரை போட்டனர் வரக்கூடாது, கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? மரபு பிழை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பொருந்தா சொல் பாருங்கள். செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை. இங்கே வந்து ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இது வந்து தூங்கல் ஓசை அப்படிங்கிறது பேராக ஓங்கல் ஓசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பொருந்தாத சொல். ஓகேங்களா? அடுத்து எதிர்ச்சொல் பாருங்கள். ஊக்கம் அப்படின்னா ஊக்கம்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சோர்வு அப்படிங்கிறது அதனுடைய எதிர்ச்சொல். அடுத்து நீள் உழைப்பு. இது வந்து பிரித்தெழுதி சொல்லி கேட்டிருக்காங்க. நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதில் பயின்று வந்துள்ள மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால்தான் அது மோனை. அது இதில் பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் வந்துச்சுன்னா அது பொழிப்பு, 1லையும் 2லையும் வந்துச்சுன்னா அது இணை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தோம். அடுத்து வந்து பூக்களை பறிக்காதீர். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா கட்டளை வாக்கியம். இது வந்து ஒரு கட்டளை சொல்கிறாங்க. பூக்களை பறிக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு கட்டளையே சொல்கிறாங்க. ஓகேங்களா? வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இமிலிசை. இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை. இது வந்து 9வது புக்லேயே இருக்குது, படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். மல்லிகை சூடினால் அப்படின்னா இது வந்து ஒரு பொருளாகு பெயர். ஆகுபெயர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும், அதனால பொருளாகு பெயர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர். படிக்காதவங்க தான் வந்து
கலர் நிலத்திற்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அந்த போன டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, யார் சொன்னதுன்னு கேட்டிருந்தாங்க. பாரதிதாசன். இந்த டைம் யாருக்கு ஒப்பானவர்கள்னு கேட்டிருக்காங்க. கல்லாதவர். ஓகேங்களா. அடுத்து திருக்குறளின் வழியின் துன்பப்படுவர் யார்? அப்படின்னா, நாவை காக்காதவர் தான் வந்து துன்பப்படுவாங்க. இது வந்து 11வது புக்லேயே புக் பேக்ல இருக்கு. திருக்குறள்ல புக் பேக்ல இருக்கு. எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அணி அப்படின்னா உவமை அணி. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னா ஞானக்குறள் அப்படிங்கிறது தான் ஔவையார் இயற்றியது. பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கரை பொரு இலக்கண குறிப்பு பாருங்க. 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஏற்கனவே இது பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் அந்த 10th பழைய புக்கில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆன்தியாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜார்ஜ் எல்காட். ஓகேங்களா. இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருளப்பன். அடுத்து தேம்பவாணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா வளன். ஏற்கனவே தேம்பவானிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்பு உடைய நாடு எதுனா சோழ நாடு. ஓகேங்களா. அச்சமில்லாத நாடு சேர நாடு. ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் கொண்டது வந்து சோழ நாடு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து வந்து 31 பாருங்க. சேரி மொழியார் செவ்விதழ் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புணர்ந்தோரே தொல்காப்பியன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எதுனா பள்ளு இலக்கியம். ஓகேங்களா. அடுத்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுனா தூது. அடுத்து 33 பாருங்க. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடக்கூத்து. போன டைம் குரூப் 4 என்ன கேட்டிருந்தாங்கன்னா குடக்கூத்து எத்தனை வகை ஆடல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த முறை அது கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா. ரொம்பவே அந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னா திருமூலர். யோகம் பற்றி சொன்னவரே வந்து திருமூலர் தான். அதை வச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் போட்டுருக்கலாம். அடுத்து வந்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். இதுவும் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 37 பாருங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக. காந்தியடிகளும் அவரது வாழ்க்கையும் கூட ஒரு நூல் அவர் எழுதியிருப்பார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்னு. அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா. அடுத்து வந்து தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1969. அடுத்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி. இதெல்லாம் பாக்ஸ்லேயே இருக்குது. அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற போல கூறியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நம்ம எல்லாருமே படித்தது தான். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன டைம் நடந்தலை உலகம் கேட்ட மாதிரி இந்த டைம் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது எல்லாமே கீழா நெல்லியினுடைய கீழா நெல்லி அப்படிங்கிற தாவரத்தை குறிக்கக்கூடிய சொல் தான். அதனால இவை 3ம் அப்படிங்கிறது தான் சரி. நம்ம எடுத்தோன்னே கீழா நெல்லி அப்படின்னு நிறைய பேர் போட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் கீழா நெல்லிங்கிறது ஆன்சராக இருந்தாலும் அங்கிட்டு இருக்க ஏலையும் சீலையும் இருக்கிறதும் கீழா நெல்லியை தான் குறிக்கும். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை 3ம் தான் சரி. அடுத்து வந்து உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். ஓகேங்களா. இது மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் இருக்குது. அடுத்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம். இது வந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறதுல 10th புக்கில் இருக்குது. அடுத்து வந்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். இது பழைய 6th புக்லேயும் இருக்குது. பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 46 உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னா செய்தி படம். ஓகேங்களா. அடுத்து தமிழ் மொழியில் நவீன கவிதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். அடுத்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா முத்துசாமி. அடுத்து பாருங்க. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிரவண பிதுர்பத்தி. ஓகேங்களா. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. அலெக்சாண்டர் ஸ்பெயின் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாக் மாக்னஸ்கி அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஷான் ஷெப்பர்ட் ஃபாரன் அப்படின்னா அவங்க வந்து இவங்க தானியங்கி இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வச்சிங்கன்னா கூட போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1, 3, 4, 2. அடுத்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவது யாருன்னா சி.வை. தாமோதரனார். இது எங்கே இருக்குன்னா 11வது புக்கில்
சரி 11ஆ 12ஆன்னு தெரியல. சான்றோர் சித்திரம்னு இருக்கு. அதில வந்து இது ஃபர்ஸ்ட் வரியிலேயே குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜின்னு குடுத்துருக்காங்க. இந்த ராஜாஜி அப்படிங்கிறது தப்பு. இது வந்து செங்கல்படுத்தான் அப்படிங்கிற ஏதோ ஒரு செல்வராயனோ யாரோ ஒருத்தர் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ராஜாஜி கிடையாது. அதனால அந்த கூற்று தப்பு. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தினும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். அந்த கூற்று சரி. அப்போ கூற்று 2 மட்டும் தான் சரி. முதல் கூற்று தவறானது. அடுத்து பாருங்க, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் யார் அப்படின்னா, ஈரா இளங்குமரனார் தான் அமைச்சிருக்காரு. அடுத்து வந்து ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா, ராசசிம்மேஸ்வரம் கோயில். ஓகேங்களா? ராசசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்து 55 பாருங்க, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது அப்படின்னா, உழைக்காதவன் செல்வம் அழியும். அதாவது உட்காந்து சாப்பிட்டா மலை மாரி இருக்க செல்வம் கூட கரைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அடுத்து அகரவரிசைப்படுத்தி பாருங்க. உடுக்கை அப்படிங்கிற அந்த முதல் உயிரெழுத்து வந்தனாலே நம்ம இதை கரெக்டாக போட்டுடலாம். வேறு எதுலேயும் அந்த உயிரெழுத்து வரல. அடுத்து பாருங்க, மணக்குரங்கு அப்படின்னா இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம். அடுத்து பொருந்தாத சொல் எதுனா, கடல், ஆழி, பறவை இது மூன்றும் கடலை குறிக்கும். ஆறு அப்படிங்கிறது தனித்து இருக்குது. அப்போ அதுதான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க, பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பிழை திருத்தம் பாருங்க, வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 61 பாருங்க, பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னா வருவித்தான் திருந்தினான் அப்படிங்கிறது தான் பிறவினை சொற்கள். அடுத்து பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து செய்வினை தொடர். ஓகேங்களா? அடுத்து விடைக்கற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 64 பாருங்க, அகரவரிசைப்படி எழுதுது. இதில் வந்து கேழ்வர், சாவகர், நசையி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா இந்த சை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இல் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கசட தவிர எழுதி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து தா என்ற பெயர் சொல்லும் வினையால் அணியும் பெயர் வந்து தந்தவர். ஓகேங்களா? வினையால் அணியும் பெயர்னு நம்ம சொல்லிக்கோம். அவர் இவர்னு முடியும். தந்தன் ஆணு முடிஞ்சதுனால இது வந்து பெயரச்சம். ஊனு முடிஞ்சதுனால இது வந்து வினையச்சம். ஓகேங்களா? தந்தது அப்படிங்கிறது வினைமுற்று. தந்தவர் அப்படிங்கிறது தான் வந்து வினையால் அணியும் பெயர். அடுத்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றால். இதில் வேர்ச்சொல்னா சொல்லின் முதல்ல இருக்கணும், கட்டளையாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சொல்லின் முதல்ல இருக்கும், கட்டளையாகிறது வந்து செல் அப்படிங்கிறது தான். அடுத்து ஒலி வேறுபாடுலேருந்து சரியான பொருள் அறிக அப்படின்னா, சூழ் அப்படின்னா கற்பம். ஓகேங்களா? நீங்கள் மகரந்த சூழ் அந்த மாதிரி கூட படிச்சிருப்பீங்க. அடுத்து சூழ் அப்படின்னா சுற்று. இந்த சூளுரை அப்படின்னா சபதம். பாஞ்சாலி சபதத்தில் வந்து அவங்க சூளுரை இருக்கிறதுலாம் வந்து சபதம் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அதை வச்சிங்கனாவே போடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 69 பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். இது வந்து கரெக்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுவது மங்களம். இது வந்து தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம். குழு உக்கரியும் அதுதான். ஆனால் அவங்க குழு உக்கரியை கொடுக்கல. இடக்கரடக்கலும் வந்து ஒரு சொல்லுக்காக வேறு சொல் தான் சொல்லுவோம். மங்களம் அப்படிங்கிறது ஒரு சொல்லுக்காக வேறு சொல் தான் சொல்லுவோம். அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ 1ம் கரெக்டு, 3ம் கரெக்டு, 2 மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 70 பாருங்க, வெண்பாவிற்குரிய ஓசை வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. உங்களுக்கு நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த ஒற்றை சொல்லி கொம்பு வந்தால் இந்த ஒற்றை சொல்லி கொம்பு வரும். அதை வச்சு கூட நம்ம போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை. இங்கே ஆ வர்றதுனால இங்கே ஆ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை வச்சு இந்த இதோட போடலாம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நப்பூதனார். ஓகேங்களா? காசி காண்டம் அப்படின்னா அதிவீரராம் பாண்டியர் தெரியும். சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள். காலக்கணிதம் அப்படின்னா கண்ணதாசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து ஓரல் தோர்மொழி கேட்டிருக்காங்க. ஐ எனும் ஓரல் தோர்மொழியின் பொருள் வந்து தலைவன். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஓரல் தோர்மொழி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னா புனைவு. இது வந்து 11வது கலைச்சொற்களில் இருக்குது, 11வது புக்கில் இருக்குது. அடுத்து வந்து கத்தும் கோயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இது வந்து பாரதியார் எழுதுனது. இதில் அமைந்துள்ள வலு அமைதி என்ன அப்படின்னா மரபு வலு அமைதி. ஏன்னா குயில் வந்து கூவும், கத்தாது. அது வந்து மரபு வலு அமைதி. அடுத்து மணிமொழி கோவை எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுனா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது எல்லாமே ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 14 என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 குறிக்கிறது தான் 14. ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறோம், 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம், 14 சித்தர்கள்னு சொல்கிறோம். இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 14 அப்படிங்கிறது 18 குறிக்கும். அடுத்து வந்து இனியவை 40 அதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். அடுத்து பூவையும் கோயில்களிலும் பொலங்கை வண்டரும் இவடில் இடம் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னா
நாகனவாய் பறவைகளை குறிக்கும். இது வந்து 9வது புக்கில் ராவண காவியம் இருக்குது. அந்த ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரியில் சொற்பொருள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ராவண காவியம் அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும்னு சொன்னோம். கண்டிப்பாக வந்துருச்சு. அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். அடுத்து பாடை மாக்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள். பெரிய புராணம் அப்படின்னா சேக்கலார். திருவிளையாடல் புராணம் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 82 பாருங்கள், முடிகழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும் காப்பியம் தெரிஞ்சாவே நம்ம சிலப்பதிகாரம் போட்டுக்கலாம். அதை வச்சு நீங்கள் இந்த ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் அப்படின்னா கடம்ப வனம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று என்ன அப்படின்னா குயில் பாட்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாரதியார் பாடியது குயில் பாட்டு. அடுத்து வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுயிர் எங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மனிதர் பாடலின் ஆசிரியர். இரட்டுற மனிதர்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கவி காளமேகம். காளமேக புலவர் தான். வைக்கலாம். அடுத்து சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தை பற்றி சரியானது கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கூற்று சரியானது. மனோன்மணியம் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். ஓகேங்களா? அடுத்து வந்து நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரி. எளிய நடை வெண்பாவல் அமைந்து, இது வந்து தவறு. மனோன்மணியம் தமிழ் முதல் பாவகை வடிவ நூல். இது கரெக்ட். ஓகேங்களா? 4 அப்படிங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 87 பாருங்கள், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். திருவிருத்தம் அப்படின்னா நம்மாழ்வார். அடுத்து வந்து திருக்கேதர பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர். இது வந்து நம்மளுக்கு 8வது புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? திருக்கேதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சுந்தரர் தான். அடுத்து வந்து மார்கழி திங்களில் திருமால் கோயிலில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னென்ன அப்படின்னா திருப்பாவை. மார்கழி மாதத்தில் திருமாலை வழிபட போனாங்கன்னா அது திருப்பாவை. சிவபெருமானை வழிபட போனாங்கன்னா அது திருவெம்பாவை. அது வந்து மாணிக்கவாசகர் எழுதியது. இதில் வந்து புக்கில் பாவை நூல்கள்னு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ் பெருங்காவலர் என்ற பெயருக்குரியவர் யாருன்னா தேவநேய பாவனார். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். அடுத்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். அடுத்து தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பிரச்சனை பெற்ற முதற் பாவலர் கேட்டிருக்காங்க, உவமை கவிஞர் சுரதா. அடுத்து பாருங்கள், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவது யாருன்னா உடுமலை நாராயண கவி. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். அடுத்து வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றி ஒரு இடத்துல தான் கேட்டிருக்காங்க, பாரதியாரை பற்றி ஒரு இடத்துல தான் கேட்டிருக்காங்க. அதை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில் காட்சியளிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசாரபியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பயிற்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் 3க்கு 4 வரும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால் போட முடியும். அது இல்லாமல் இந்த வித்யாபியாசம் அப்படிங்கிறது வந்து கல்வி பயிற்சி தான். இந்த ஒரு விஷயத்தை வச்சுருந்தாவே உங்களுக்கு ஆன்சர் போட முடியும். இந்த 12th புக்கில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3, 2, 4, 1. அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார் தான். தேவநேய பாவனார் பற்றியே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது அப்படின்னா கவிதை தான். அடுத்து பாருங்கள், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்மளுக்கு தெரியும். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இப்போ தான் இந்த கொஸ்டின் வந்து தனியாக இங்கே கேட்டிருந்தாங்க, அதையே திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவியும். அடுத்து வந்து தவறான தொடரை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவிலே பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது கரெக்டு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இது வந்து மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறான கூற்று. அப்போ இதுதான் ஆன்சராக அவங்களுக்கு வரும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் கரெக்டு. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இதோடைய தமிழ் 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 101வது கொஸ்டின் பாருங்கள். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டார்டாரிக் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். அடுத்து 102வது கொஸ்டின் பாருங்கள். பெருமூளை புரணி அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகளை பெறுதல். ஓகேங்களா? அடுத்து ஹைப்போஸ் தலாமஸ் அப்படின்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. சிறுமூளை அப்படின்னா உடல் சமநிலை. ஃபான்ஸ் அப்படின்னா உறக்க விழிப்பு சுழற்சி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து 103வது பாருங்கள். இதுவும் ஒரு பொறுத்துக தான். கேனிமிட் அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. ஓகேங்களா? அடுத்து டைட்டன் அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு.
அடுத்து நெப்டியூன் அப்படின்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். அடுத்து வந்து ட்ரை ட்ரைட்டான் அப்படின்னா அதன் கோள் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னா நகராட்சி ஆணையர், அதாவது முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து 106 பாருங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்னன்னா பொது கல்வியுடன் தொழில் கல்வியை இணைக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அடுத்து அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா சசி தரூர். சசி தரூர் தான் வந்து அதை எழுதியிருக்காரு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மதம் கொடுத்துருக்காங்க, வழிபாட்டுத்தலம் கொடுத்துருக்காங்க. சமண மதம் எங்கே அப்படின்னா பசாதி. ஜூடாயிஷம் அப்படின்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சினகாக். அடுத்து வந்து புத்த மதம், நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புத்த மதம் அப்படின்னா விஹாரா. ஜெராஸ்ட்ரியம் அப்படின்னா அகியாரி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான். 3, 1, 4, 2. அடுத்து 109 பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்ற நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதும் ஆகும். இதில் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் பார்த்தீங்கன்னா ஏ என்பதற்கு சரியான விளக்கம். இந்த மாதிரி கூற்று காரணம் கொடுத்தாங்கன்னா பெரும் பகுதி கூற்றும் காரணமும் சரியாக தான் இருக்கும். அது வந்து சரியான விளக்கமாக தான் இருக்கும். அதை வந்து ஆன்சராக போடுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுபடி தான் இந்த 2024 4 கொஸ்டினில் அது மாதிரி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 110 கொஸ்டின் பாருங்கள். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது வந்து சரியான கூற்று. அடுத்து சிறிய இமயம் மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலைப்பகுதியை கொண்டிருக்கிறது. இதுவும் கரெக்டான கூற்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இந்த இடத்துல தான் ட்விஸ்டே இருக்குது. தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் இது. ஓகேங்களா, தொடர்ச்சியான மலைத்தொடரில் தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர். அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் பாருங்க. 111 ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்டுறாங்க. சிந்து சமவெளியிலிருந்து குதிரை. ஓகேங்களா. அடுத்து 112 கொஸ்டின் பாருங்க. பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சரை குறிக்கும். ஓகேங்களா, பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சரை குறிக்கும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4, 1, 2, 3. அடுத்து 113 பாருங்கள். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. ஓகேங்களா, இதுக்கு வந்து பஞ்சாப், ஹரியானா. அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2004. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். அடுத்து மனித உரிமைகள் தினம் எப்போன்னா டிசம்பர் 10. அடுத்து அந்த குழு வந்து காலவரிசை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு, இது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த அசோக் மேத்தா குழு. 3வது பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. அடுத்து வந்து எல்எம் சிங்வி குழு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 117 பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. 52வது அரசியல் சட்டத்திட்டம் 1985 அளித்தது கட்சித்தாவல் தடை சட்டம். இது கரெக்டு. இது வந்து 10வது அட்டவணையில் தான் இருக்குது. இது 9வது அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. 91வது அரசியல் சட்டத்திட்டம் 2003 மூலமாக ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டது. இதுவும் சரி. அப்போ 1, 3 சரி. அடுத்து எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னா 1991ஆம் ஆண்டு தொழில் கொள்கை. ஓகேங்களா. அடுத்து 119 பாருங்கள். உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. ஆப்ஷன் டி தான். நீங்கள் இது 2ல் எது போட்டிருந்தாலும் தவறு தான். இது 2ம் வழங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து 108 கொஸ்டின் பாருங்கள்.
மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன்னாடி மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும், திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது கூற்று. இதுக்கான காரணம் என்னன்னா, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இது வந்து காரணம். இது 2மே சரிதான். ஏ மற்றும் ஆர் 2ம் சரியானது மற்றும் ஆர் வந்து ஏவை விளக்குகிறது. இதுவும் சரியானது தான். அடுத்து 121 பாருங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முதலீட்டு தொகை எவ்வளோன்னா, 10,00,000 இது நம்மளுக்கு தெரியும். 40,000 பங்கு. அதில ஒரு பங்குக்கு ரூ. 25 அப்படிங்கிறது நம்மளுக்கு 12வது புக்ல இந்தியாவின் தேசியத்த பத்தி இருக்க பாடத்தில இருக்கு. ஓகேங்களா. அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகளாக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எதுனா, காகோரி காகோரி சதி வழக்கு. ஓகேங்களா. காகோரி சதி வழக்கு. அடுத்து வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியவர் யார் அப்படின்னா, சித்தரஞ்சன் தாஸ். ஓகேங்களா. அடுத்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926ல் கொடுத்தாங்க. ராவ் பகதூர் 1930ல் கொடுத்தாங்க. திவான் பகதூர் 1936ல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டங்கள்லாம் பெற்றவர் யார் அப்படின்னா, இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா. அடுத்து 125 பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பொய்யா விளக்கை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. அடுத்து 126 பாருங்க. இது வந்து ஒரு தனி வட்டி கணக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13,230. இதை நான் எப்படி இந்த கணக்குகள் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்சர் குறிச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். 13,230 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். குறிச்சிக்கங்க. கணக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அடுத்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பெலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, முசிறியை தான் அவர் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து 1891ல் அயோத்திதாசால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நீலகிரி. அடுத்து பாருங்க 129. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்று உணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்றும் திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா, பேரா சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா. அடுத்து ஞாலம் கருதி கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும். ஒருத்தன் உலகத்தையே கைப்பற்றணும்னு நினச்சா கூட அவர் காலத்தையும் இடத்தையும் கரெக்டாக அறிந்து செயல்பட்டானா அவனால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அடுத்து தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, 2018ல் தொடங்கப்பட்டது. ஓகேண்ணா. அடுத்து வந்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டு அப்படின்னா 7 ஆண்டுகள். அடுத்து பாருங்க. இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது அப்படின்னா, திணை பயிர்களின் ஆண்டாக. இது வந்து 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் கட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அடுத்து 134 பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களின் முதன்மை கல்வி நிலையத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இது என்னன்னா, ஏ மற்றும் பி இரண்டுமே சரிதான். ஆர் என்பதற்கு ஏவிற்கான சரியான விளக்கம். இது கரெக்ட் தான். அடுத்து 135 பாருங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் டேஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, 3512.85 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கப்படுகிறது. செவ்வக வடிவ அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 137.5 மீட்டர். அடுத்து வந்து மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பரில் அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. 1, 2, 6, 24, 120. அடுத்த நம்பர் என்ன வரும்னா 720 வரும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது 2ஆல் பிரிக்கிருக்காங்க, இது 3ஆல் பிரிக்கிருக்காங்க, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 720 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. நான் தனியாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அடுத்து 138க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:5 x² - y², x² + y². இப்போ இந்த எக்ஸுக்காக நம்ம 2 போடணும், ஒய்க்காக 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3:5 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அடுத்து குமரன் 20% தள்ளுபடின்னு ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 125 தான் அப்படியே அசல் விலை. அடுத்து 140 பாருங்க. இந்த ஒரு தொடர் கொடுத்துட்டு இதனுடைய
HCFஇன் மீச்சிமா என்ன அப்படின்னு இது சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. A+C+H இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து ஃபைண்ட் த வேல்யூ √5 √5 √5 இப்படி கொடுத்தாங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 5 மேலே √1 சாரி 5 மேலே பவரில் 1. அடுத்து ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1. அடுத்து 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுரமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னா 2000 மீட்டர் கியூப். அது ரெண்டையும் பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து 144 பார்த்தீங்கன்னா இந்த XY 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் XY என்பது என்ன அப்படின்னா 1:2. அடுத்து A மற்றும் B எனும் இரு எண்கள் M/N எனும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B யின் மீப்போவா என்ன அப்படின்னா MB. அடுத்து 146 பாருங்க. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ரொம்பவே எல்லாத்தையும் சிந்திக்க வச்ச ஒரு கணக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து 25. இதை நான் எப்படிங்கிறது இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அடுத்து 147 பாருங்க. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையின் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னா 34 மீட்டர். ஓகேங்களா. அடுத்து பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின் கடவாய் பற்கள். ஓகேங்களா. பின் கடவாய் பற்கள் காணப்படாது. அடுத்து வந்து கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னா சுக்ரோஸ். அடுத்து 150 பாருங்க. எந்த கூற்று தவறானு கேட்டாங்க. டாஃப்னர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் வந்து கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் தவறான கூற்று. ஸோ இந்த 1 மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 151 பாருங்க. சரியாக பொருந்தியுள்ள தொல்லு எண்ணை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சயின்ஸ் கொஸ்டின். ப்ரையோஃபைட் அப்படின்னா நயடைட்டா அப்படிங்கிறது தான் வந்து சரியாக பொருந்தியுள்ளது. இதெல்லாம் வந்து 12th கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்திருக்கும். பார்த்துங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீங்கள் என்ன போட்டிங்கன்னு பார்த்துங்க. அடுத்து வந்து அமிலங்கள் காரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரியானது. நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 நிமிஷத்துலேயே அதை எப்படி ஷார்ட்கட்டாக போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன். ஃபினாப்தலின் அப்படின்னா அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உண்டாக்கும். இது வந்து சரியான கூற்று. அதே மாதிரி சிவப்பு லிட்மஸ் தாளை கார ஊடகத்தில் நீல லிட்மஸ் தாளாக மாற்றும் அப்படிங்கிறது சரியான கூற்று. ஓகேங்களா. இந்த 1, 3 சரி, 2, 4 தவறு. அவங்க சரியான இணைகள் கேட்டிருக்கனால 1, 3 சரியானதுன்னு கொடுத்துருக்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 153 பாருங்க. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னா கான்ஸ்ட்ரோரியம் பர்ஃபூரியம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 154 பாருங்க. பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? மகாராஷ்டிரா. மத்திய பிரதேசம்னு வரும். இங்கே மத்திய பிரதேசம் இல்லை, அதனால் மகாராஷ்டிரா நம்ம போடலாம். அடுத்து வந்து எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டுக்கான 43வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? நல்லா பாருங்கள். G7 உச்சி மாநாடு கேட்டிருக்காங்க. ஜப்பான். இதுக்கு ஆன்சர் வந்து ஜப்பான். அடுத்து 156 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றியது. இது கரெக்டு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்படுது. இது வந்து தவறு. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள் காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுவும் தவறு. ஓகேங்களா. 15 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். அடுத்து வந்து தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படிங்கிற திட்டத்தை தான் வந்து யானைகள் 200 மீட்டர் தொலைவில் இருந்தாலும் கூட அது வரக்கூடிய அதிர்வுகளை வச்சு ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது. இந்த திட்டம் கரண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். எலிஃபண்டா குகைங்கிறது வந்து குப்தர் காலத்துடைய குகை கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வங்கப்பிரிவின் போது ரக்ஷ்பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. அடுத்து தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர் யார் அப்படின்னா பாமன் ஷா. ஓகேங்களா. பாமன் ஷா. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. போன டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த கல்வெட்டு
பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய அந்த கல்வெட்டு எதுக்கான வணிக தொடர்புகள் குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி சரியான கூற்றை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. 1வது கூற்றும் 2வது கூற்றும் தான் கரெக்ட். 36லேருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடுது கரெக்ட். பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் பொதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் கரெக்ட். இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் கொடுத்துருக்காங்க. செயல்படுத்த முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 163 கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 164 பாருங்க. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். இது சரியானது தான். அதுக்கான காரணம் வந்து தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இதுவும் சரியானது தான். ஓகேங்களா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இது கரெக்டு தான். அடுத்து வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுறாங்கன்னா ஜனவரி 9 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காந்தியடிகள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிற்கு வந்த தினம் அது. அடுத்து வந்து யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். அடுத்து வந்து 167 கொஸ்டின் பாருங்க. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக 2016ஆம் ஆண்டின்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா எப்போவுமே கடைசியாக தான் வரும். நீங்கள் இதை ஒன்று ஞாபகம் வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து கடைசியாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, 2வது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரும். ஃபஸ்ட்டு நார்வே, 2வது ஆஸ்திரேலியா வரும். 3வது சுவிட்சர்லாந்து, 4வது தான் இந்தியா அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 169 பாருங்கள். தவறான வினையை கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு இது தவறு. நில வருவாய் ஒன்றிய அரசு இது ரெண்டும் தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 170 பாருங்கள். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் தான். ஓகேங்களா? துணைத் தலைவர் தான் அதனுடைய நிர்வாக தலைவர். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமலிங்கம் அம்மாள். போன வருஷம் குரூப் 4 அல்லது குரூப் 3 ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். இதெல்லாம் வந்து பழைய டிஎன்பிசி கொஸ்டின். நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதே சொல்லியிருக்கேன் பழைய கொஸ்டின். அடுத்து வந்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது வந்து 12th புக்கில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சின்னு மொதல் பாடத்திலே பாக்ஸில் இது இருக்குது. அடுத்து 174 பாருங்கள். பின்வரும் கூற்றுங்கள் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரருங்கிறது சரியானது கூற்று. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இதுவும் சரியான கூற்று தான். 1800லேருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இந்த பிரெஞ்சுக்காரர்களிடம் தப்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இப்போ 3வது கூற்று தப்பு. அப்போ 1, 2 அது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 175 பாருங்க. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். ஓகேங்களா? மா சிங்காரவேலர் 10th புக்லேயே நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பாருங்க கணக்கு வந்துருச்சு. இரு எண்களின் மீச்சியமானது மீபேகாவின் 6 மடங்கு ஆகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 24. நான் கணக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அடுத்து வந்து பாருங்கள். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது அப்படின்னா செம்பு நாணயங்கள்னு போட்டிருப்பீங்க நிறைய பேர். அது கிடையாது. செம்பு நாணயங்கள் நிறையா பேர் போட்டு வந்தாங்க. இது வந்து தங்க நாணயங்கள். ஏன்னா இது வந்து 11th வரலாறு புக்கில் விஜயநகர பேரரசு ஆங்கில ஆட்சிக்கு தொடர்கான கிளர்ச்சியில் வந்து பாக்ஸ்லேயே இந்த கொஸ்டின் இருக்குது. தங்க நாணயம் பகோடா என அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி சரியான வாக்கியங்கள் எது அப்படின்னா இவர் வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கிறது சரியான கூற்று. இவர் வந்து வழக்கறிஞர். இது 2 தான் வந்து சரியான கூற்று.
ஓகேங்களா? அப்போ 2ம் 4ம் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 179 பாருங்க. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதியமான் தான். இது வந்து 11th புக்கில் இருக்கு. அடுத்து வந்து நெய்யால் எரிநுதப்பம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பம் எனல் எனும் குறளில் நுதப்பம் அப்படின்னு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவித்தல். நுதப்பம்னா அவித்தல். அடுத்து 181 பாருங்க. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் எனும் கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னா தொழில் வழி வேறுபடுத்துகிறார். அடுத்து வந்து அக்ஸயா அக்சாய்சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது அப்படின்னா இந்தியா மற்றும் சீனாவிற்குரிய சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அடுத்து பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இது சரி. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது. இது வந்து தவறு. ஓகேங்களா? இதுதான் மட்டும் ஆர் மற்றும் தவறுன்னு வந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஆர் அப்படிங்கிறது தவறுன்னு வந்திருக்கு. மீதி கொடுத்த 4 இதுக்குமே சரியாக வந்திருக்கு. அதனால் எந்த போட்டித் தேர்வுலையுமே கூற்று காரணம் கொடுத்தாங்களா கூற்றும் காரணமும் சரின்னு போட்டு அந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கங்கிறதே நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணுங்கள். பெரும் பகுதி அது மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் மாற்றி வரும். அடுத்து வந்து தமிழக அரசு டேஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது அப்படின்னா ஜூலை 15ஆம் நாளை வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுது. நம்மளுடைய காமராஜனுடைய பிறந்த நாள் இது. அடுத்து பாருங்கள் 2022-23ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24க்கு எதிராக 8.19% வளர்ச்சி அடைந்தது. ஓகேங்களா? 2022-23 கேட்டிருக்காங்க. அடுத்து கூற்று காரணம் பாருங்க. மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் வந்து அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது இது. ஓகேங்களா? 2மே கரெக்ட் தான். ஏ மற்றும் ஆர் 2ம் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் கூட. அடுத்து 187 பாருங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் தான். ஆப்ஷன் டி. இது ஏற்கனவே குரூப் 3 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்து HCF எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் அவற்றின் மீச்சியம் 693 எனில் ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 99 தான் வரும். இதை நான் உங்களுக்கு தனியாக கணக்கு போடும்போது சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையை 120 லிட்டர் 150 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அதிகபட்சங்கிறது தான் ட்விஸ்ட் இருக்குது. 60 லிட்டர். 10 லிட்டரும் ஆன்சர் வரும், 30 லிட்டரும் வரும். ஆனால் அதிகபட்சம்னு கேட்டதுனால இந்த 60 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அடுத்து 1³ + 2³ + k³ = 72,900 எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேயினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 270 வரும். அடுத்து 2, 3, 5, 9 எக்ஸ் 33 ஒய் என்ற தொடரில் எக்ஸ் + ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 82 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஓகேங்களா? எக்ஸினுடைய வேல்யூ 17 வரும். ஒயினுடைய வேல்யூ 65 ஆகும். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 82 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஏபிசிடியை மாற்றி எழுதி ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எனக்கே தெரியல. நீங்கள் எப்படியாவது சைக்காலஜி படி போட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 193 பாருங்கள். ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேத்தி அப்படிங்கிற உறவு தான் சரியானது. அடுத்து 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கிறார்கள். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கிறார் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 10 நாட்கள். அடுத்து பாருங்க. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 708.75 ஆப்ஷன் சி. அடுத்து 196 பாருங்க. ஒருவர் 2,000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னா 1180.
அடுத்து 97 பாருங்க 197 விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரூ. 200 தான் அவருக்கு லாபம். ஏன்னா ரூ. 400 அவர் வட்டி கட்டணும். இங்கிட்ட ரூ. 600 வட்டி வாங்குவார். ரூ. 600 வட்டியை வாங்கி ரூ. 400 கொடுத்துட்டு ரூ. 200 அவருக்கு லாபம். அடுத்து 198 பாருங்க 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சுவின் விகிதம் என்ன அப்படின்னா 1:91. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 199 பாருங்க கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். 5 டஜன்னா 60 முட்டைகள் வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். இதில் கெட்டுவிட்ட முட்டையின் சதவீதம். அப்போ 15 முட்டைகள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த 15 முட்டைகளோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேங்களா. அடுத்து சண்டே என்பது 2ம், டியூஸ்டே என்பது 3ம், தேர்ஸ்டே என்பது 2 எனில் மண்டேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் உள்ள வவல்ஸை எய்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 2 வவல்ஸ் இருக்குது, இதில் 3 வவல்ஸ் இருக்குது, இதில் 2 வவல்ஸ் இருக்குது. அப்போ மண்டேயில் பார்த்தீங்கன்னா அந்த ஏ, ஓ இந்த 2 வவல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள். இது கவர்மெண்ட் ஆன்சர் அதிகாரப்பூர்வமாக விட்டது. நீங்கள் இதுக்கு ஒரு 170க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். 170க்கு கீழே எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். 170க்கு கீழே எடுத்தவங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா குரூப் 2 அடுத்த கால்ஃபர் வரும். குரூப் 1 கால்ஃபரில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. கோர்ட் எக்ஸாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்கிறத கைவிடாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸாமில் கிடச்சிச்சின்னா ஒரு குரூப் 4 வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 170க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா. சப்போஸ் இதில் உங்களுக்கு 170 விட கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் எந்த மன கஷ்டமும் படாமல் குரூப் 1க்கு படிங்க. கண்டிப்பாக குரூப் 1ல் வெற்றி பெறலாம். ஓகேங்களா. அதனால ஒரு பெட்டரான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட பெட்டரான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கவலைப்படாமல் தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவில் நிறைய ஷார்ட்கட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸுக்காக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கணத்துக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.